வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க எனக்கு லோ பேக் பெயின் இருக்குது, அதாவது முதுகு வலி இல்லை இடுப்பு வலி இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு, பயிற்சி பண்ணி முடித்த பிறகுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ரிப்ளை பண்ணியிருந்தேன், பதில் சொல்லியிருந்தேன். அதாவது எங்கள் யோகா டீச்சர் வந்து லோ பேக் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி எக்ஸசைசஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தா எண்டில் அவங்க வந்து அந்த பேக்கை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த இடுப்பு சதைகள் எல்லாம் கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ்க்கு தமிழ் வார்த்தை வரமாட்டேங்குது எனக்கு, அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு தான் முடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அண்ட் யோகா டீச்சர் உஷா. இப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு அந்த எக்ஸசைசஸ் என்னன்னு பண்ணி காமிக்க போகிறாங்க. வணக்கம். கால் மடக்கி மேட்ல ஊனி வச்சுப்போம். காலுக்கு நடுவில் மேட் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், அதாவது கால் ரெண்டும் மேட்டுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த பொசிஷன்ல கால் ரெண்டையும் முட்டி ரெண்டையும் ஒரு சைடா தள்ளுறோம், மேலே கொண்டு வரும். அதே மாதிரி இன்னொரு சைடில் தள்ளுறோம், மேலே கொண்டு வரும். இது ஒரு 3 வாட்டி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் கால் ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கோங்க. கை ரெண்டும் பாடிக்கு சைட்ல இருக்குது. திரும்பியும் அதே மாதிரி ஒரு சைட்ல கொண்டு போறோம், இன்னொரு சைட்லயும் கொண்டு போறோம். இந்த வாட்டி முட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இதுலயும் ஒரு 3 வாட்டி நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப இதே பொசிஷன்ல இடுப்பை தூக்க போறோம், இறக்க போறோம். இதுவும் ஒரு 3 வாட்டி. இப்ப முட்டிய மேலையும் கீழையும் கொண்டு வரோம். இதையும் ஒரு 3 வாட்டி நம்ம செஞ்சுக்கலாம். கைகளை கீழே வச்சுட்டு முட்டிய சைட்ல கொண்டு போறோம், தூக்குனபடி. இதை ஒரு 3 வாட்டி.